இந்த சங்கு புஷ்பன்றது வந்து என்னோட வீட்டில் வர செடி தான் பாருங்கள். நிறைய இருந்துச்சு. நான் வந்து டெய்லி 2 பிச்சு டீ போட்டு குடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சங்கு பூவில் வந்து எப்படி நம்ம ப்ளூ டீ பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், சங்கு புஷ்பன்றது வந்து இப்படி இருக்கும். இது வந்து ஒரு விதமான கிளைம்பர்ஸுக்கு சேர்ந்த ஒரு செடி. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்ச தண்ணியை எடுத்து நீங்கள் இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நீங்கள் ஒரு கப்பு தான் நான் குடிப்பேன். ஸோ அதனால் வந்து ஒரு கப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி விட்டுட்டணும். விட்டு ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து ப்ளூ கலராக மாறி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி கலர் பார்த்திங்கன்னா ப்ளூவாக இருக்குது. அந்த ஃப்ளவர் பாருங்கள், அந்த ஃப்ளவர் மேலே இருந்த அந்த கலர் எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கி இருக்குது. இன்னும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நான் சரியாக காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி வந்து ப்ளூ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது நம்ம எப்படி குடிக்கணும்னு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த பூவை இதுலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து ஒரு கப்புக்கு ஊற்றிடலாம். பாருங்கள், தண்ணி வந்து எவ்வளோ ப்ளூவாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இங்கே ஹனி சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தித்திப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஹனி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக தான் நான் சேர்ப்பேன். எனக்கு ரொம்ப தித்திப்பு எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மை தேவைன்னா ஒரு 2 ட்ராப்ஸு லைம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், லைம் ஊற்றுந்துமே இந்த கலர் வந்து லைட் பிங்கிஷ்க்கு வருது பாருங்கள். இன்னும் 2 ட்ராப் ஊற்றினீங்கன்னா பர்பிள் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும் இந்த தண்ணி. பாருங்கள், லைட்டு பிங்கிஷ் தெரியுதுங்களா? பாருங்கள், லைட்டாக தெரியுது. இப்போது இது வந்து அப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டீ வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சங்கு புஷ்பம் செடி வந்துட்டு எல்லா செடி கடைகள்லேயும் இந்த நர்சரி இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் வீட்டில் வளர்த்துக்கலாம். வளர்த்து எப்போவுமே எனக்கு 2 பூ இல்லை 3 பூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 1 தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கலர் கொஞ்சம் லைட் ப்ளூவில் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப டார்க் ப்ளூவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் குடிக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இது குடிக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. நல்ல ரெகுலராக பீரியட் ஆகுது. அதனால் உமன்ஸ் யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.